வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான இட்லி செய்யலாம். அந்த இட்லி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம், தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 4 பேருக்கு இவ்வளோ போதும். அதில் சின்ன கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன அதே கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் அவல் எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கழுவி ஊற போட்டுடலாம் 4 மணி நேரம். அப்புறம் அரைச்சி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது நம்ம ஊற போட்டாச்சு. இப்போ இது 4 மணி நேரம் ஊறட்டும். ஒயிட் கலர் பாசிப்பருப்பு இட்லி செய்கிறதுக்கு ஆல்ரெடி காலையில் எல்லாம் ஊற போட்டாச்சு. 4 ஹவர் ஊற போட்டுருக்கணும். பாசிப்பருப்பு, உளுந்து பருப்பு, அவல். இது வந்துட்டு ஒரு கேப்சிகம் கலருக்கு, எல்லோ கலரு, கால்சியமு, பீட்ரூட்டு ஒன்று, அப்புறமா பாலக்கீரை. இதை இப்போ நம்ம வேக போடலாம். மூடி போட்டு வேக போடலாம். வேகட்டும். அப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரத்தில் சேர்த்து தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் ஊற வச்ச பாசிப்பருப்பு 4 ஹவர் ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு, உளுந்து பருப்பு, அவல் 4 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. இப்போ மிக்சியில் போட்டாச்சு. இப்போ அரைக்கலாம். நம்ம ஸ்பூன் தயிர் போட்டு ஆட்டினா இன்னும் நல்லா சாஃப்ட் வரும். இட்லி பதத்துக்கு ஆட்டிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக வரும் இட்லி. இப்போ இது நம்மளுக்கு ஆட்டியாச்சு. இப்போ அதை 3 பவுலில் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த பாசிப்பருப்பு மாவு, பாசிப்பருப்பு உளுந்து அவல் மாவை நான் 3 பவுலில் எடுத்து வச்சுட்டேன். 3 பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கினேன் இட்லி கரைச்ச பக்கத்தில். இப்போது நான் ஒரு பவுலில் வந்து கேப்சிகம், வேக வச்ச கேப்சிகம் அரைச்சி இதில் ஊற்றிக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும். அப்படி அரைக்க முடியல இந்த மாவே கொஞ்சம் எடுத்து போட்டுன்னு கூட இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி பாலக்கீரையும் அதே மாதிரி நைஸாக கொஞ்சம் பாலக்கீரை அரைச்சி இதில் ஊற்றிக்கணும். வேக வச்ச பாலக்கீரை இதில் ஊற்றிக்கணும் அரைச்சி. அதே மாதிரி ஒரு பீட்ரூட்டும் அரைச்சி ஊற்றிக்கினேன். எனக்கு சின்ன மிக்சியில் அரைக்க முடியலன்ட்டு நான் இந்த மாவே கொஞ்சம் வச்சு அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு உப்பு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சாச்சு. நம்ம பாசிப்பருப்பு மாவை வந்து நைட்டாக அரைச்சி வச்சிட்டோம்னா, நம்ம அரைச்சி வச்சுட்டு இது இப்போ காய்கறிலாம் வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். ராத்திரி டின்னருக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார் செஞ்சோம்னா இருக்கும். இல்லை இட்லி பொடியில் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டோம் சூப்பராக இருக்கும். மினி இட்லிக்கு சட்டி எடுத்தாச்சு, எண்ணெய் தடி வச்சாச்சு. இப்போ நம்ம 5 இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை கலர் இட்லி ஊற்றி வச்சிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். சோடா மாவு எதுவுமே போடலை. அவ்வளோ நல்லா இட்லி பொங்கி வந்திருக்கு. சூப்பராக பொங்கி வந்திருக்கு இட்லி. இப்போ நம்ம எடுத்துடலாம். எம்மியான ட்ரை கலர் மினி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப எம்மியாக இருக்கும். நான் பிளேட்டில் வச்சுருக்கிறேன். சின்ன பவுல் எடுத்து போட்டு சாம்பார் ஊற்றிட்டு சாப்பிட்டா அவ்வளோ எம்மியாக இருக்கும். நம்ம ஏதோ ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்ச கரையிறது சாப்பிட்றதே தெரியல. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. நன்றி.